வணக்கத்துடன் இது இன்பா டாக்ஸ். உங்களோடு பேசிக்கொண்டிருப்பது இன்பா. எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய பேராதரவுக்கு எப்படி நன்றி சொல்வதென்று தெரியவில்லை. உங்கள் அனைவருக்குமே என்னுடைய நன்றி. தொடர்ச்சியாக தமிழர் தாயகத்தில் நடக்கக்கூடிய பல விடயங்களை மையப்படுத்திய செய்திகளை மிக தெளிவாக தேர்ந்தெடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். நீங்கள் அதை உண்மையிலே நீங்கள் பெருவாரியாக அதை எங்களுக்கு அங்கீகரித்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு உண்மையிலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தற்பொழுது கிழக்கு பகுதியில் மருத்துவர்களுடைய போராட்டம், வைத்தியர்களுடைய போராட்டம் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற விடயம் பரபரப்பாக பேசப்படுகிறது. வைத்தியர்கள் தானே போராடி விட்டு போகட்டும் என்ற எண்ணத்தில் கடந்து செல்ல முடியுமா? இதனால் பாதிப்பு யாருக்கு வருகிறது என்பதை மையப்படுத்திய கேள்விகள் எழும்புகின்றதல்லவா? இது சார்ந்த ஒரு தேடலைத்தான் நாம் இன்று எடுத்து வைக்க இருக்கின்றோம். இலங்கையின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த போராட்டத்தை மையப்படுத்தி சில விடயங்களை மிக காட்டமாக எடுத்து வைத்திருக்கிறார். முதலில் அவர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை மையப்படுத்தி பார்த்துவிட்டு இந்த போராட்டம் யாருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற விடயங்களை குறித்து நாம் அலசலாம் என்பதுதான் என்னுடைய களமாக இருக்கிறது. முதலில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் என்ன குறிப்பிட்டிருக்கிறார்? வைத்தியர்களுக்கு பிரச்சனை இருக்கிறது என்பது ஒரு மருத்துவராக எனக்கு தெரியும். பல நேரங்களில் இது சார்ந்த கருத்துக்களை நான் நாடாளுமன்றத்திலும் எடுத்து வைத்திருக்கிறேன், மக்களிடமும் எடுத்து வைத்திருக்கிறேன். ஒவ்வொரு மருத்துவமனையிலும் பல சிக்கல்களை மருத்துவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். தேவையான மருத்துவர்கள் இல்லாத மருத்துவமனை இருக்கிறது. இந்த மருத்துவர் இங்கு தேவையா என்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளும் இருக்கின்றன. மருத்துவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊதியம் சார்ந்தவைகள் தெளிவாக கிடைக்கிறதா என்கின்ற கேள்வியும் இருக்கிறது. இவற்றிற்கான விடைகள் என்ன என்று பலமுறை நான் கேள்வியை எழுப்பியிருக்கிறேன். ஆனால் அந்த கேள்விகளை நான் எழுப்பிய பொழுதெல்லாம் ஒரு மருத்துவராக நான் விமர்சிக்கத்தான் பட்டிருக்கின்றேன். இவர் மருத்துவமனையை மையப்படுத்தி ஏதோ பேசி தன்னை முதன்மைப்படுத்துவதற்கான களங்களை எடுத்து கொண்டிருக்கிறார் என்கின்ற விமர்சனங்கள் தான் என் மீது வைக்கப்பட்டது. தொடர்ச்சியாக அவைகள்தான் தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றன. இங்கு நான் ஒன்றை குறிப்பிட வேண்டியதாக இருக்கிறது. இப்பொழுது வைத்தியர்கள் போராட்டத்தை கையில் எடுத்து விட்டார்கள். அரசு ஊழியர்கள் போராடுவதற்கு உரிமை இருக்கிறது, அதை நான் மறுப்பு சொல்லவில்லை. ஆனால் எந்த அரசு ஊழியர்கள் போராடக்கூடாது என்கின்றது ஒரு சட்டம் இருக்கிறது. இலங்கையின் சட்டத்தின் அடிப்படையை வைத்து பார்க்கின்ற பொழுது வைத்தியர்கள் போராட்ட களத்தில் இறங்கி வீதியில் வந்து போராடுவதோ அல்லது வேலையை புறக்கணித்து விட்டு போராடுவதோ ஏற்புடையதல்ல, அது சட்டத்துக்கு உகந்ததல்ல என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனால் தற்பொழுது மருத்துவர்கள் அந்த சட்டத்தை மீறி போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அரசை எதிர்த்து அவர்களுடைய போராட்டம் நியாயமானது. அரசு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்பதை மையப்படுத்தி அவர்கள் போராட்ட களத்தில் இறங்கி இருக்கிறார்கள். அதை நாம் அங்கீகரித்துதான் தீர வேண்டும். ஆனால் இவர்கள் போராட்டம் நடத்துவதால் அரசு பாதிக்கப்படுகிறதா, மக்கள் பாதிக்கப்படுகிறார்களா என்கின்ற கேள்வியை வைக்கின்ற பொழுது மக்கள்தான் பாதிக்கப்படுகிறார்கள். ஒரு வைத்தியர் என்பது ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய ஒரு பணியில் இருக்கக்கூடியவர். ஒரு நோயில் வரக்கூடிய ஒரு நோயாளிக்கு வந்தவுடன் சிகிச்சை செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் அவனுடைய உயிர் காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் தான் ஒரு மருத்துவமனையை மையப்படுத்திய நிலைப்பாடுகள். ஆனால் இங்கு மருத்துவர்கள் பணியை விட்டுவிட்டு வீதியில் வந்து போராட்டம் நடத்துகின்ற பொழுது பாதிக்கப்படுவது அரசு சார்ந்தவர்கள் அல்ல, அல்லது ஆட்சி பீடத்தில் கோலோச்சி கொண்டு இருக்கக்கூடியவர்கள் இல்லை, அப்பாவி பொதுமக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். தன்னுடைய குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை என்று மருத்துவமனைக்கு ஓடி வருகின்ற பொழுது இந்த மருத்துவமனையில் மருத்துவர் இல்லையாம், போராட்டத்தில் இருக்கிறார் என்ற செய்தியை சொல்கின்ற பொழுது அந்த குழந்தை எப்படி தவிக்கும், அந்த குடும்பம் எப்படி தவிக்கும் என்பதை பார்க்க வேண்டியதிருக்கிறது. உயிருக்கு போராடி விபத்தில் மாட்டிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒருவரை மருத்துவமனையில் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டோடு கொண்டு வருகின்ற பொழுது மருத்துவர் எப்படி காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையோடு மருத்துவரை தேடுகின்ற பொழுது மருத்துவர் போராட்டத்தில் இருக்கிறார் என்ற செய்தி சொல்கின்ற பொழுது அந்த உயிர் காப்பாற்றப்படும் என்ற நம்பிக்கையில் வந்த அந்த உடல் உயிரற்று போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும். வைத்தியர்களுடைய போராட்டம் இன்று உயிர்களோடு மையப்படுத்திய போராட்டமாக மாறி நிற்கிறது.
எனவே வைத்தியர்கள் தங்களுடைய கோரிக்கைகளை எடுத்து வைக்க வேண்டும். அதில் மாற்று கருத்தல்ல. தாங்கள் சார்ந்த பல விடயங்களை குறித்து அவர்கள் பேச வேண்டும். அதிலும் மாற்று கருத்தல்ல. ஆனால் அவர்களுடைய பணி வராமல் அவர்கள் செயல்படுகின்ற விடயம் ஒட்டுமொத்தமாக மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை மருத்துவர்கள் புரிய வேண்டும். இந்த போராட்டத்தை அவர்கள் கைவிட வேண்டும் என்று வைத்தியர் அர்ஜுனா கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். ஏறக்குறைய வைத்தியர் அர்ஜுனா என்ன மனநிலையில் இந்த விடயத்தை மையப்படுத்திய கருத்துக்களை எடுத்து வைத்திருக்கிறாரோ, ஏறக்குறைய மக்கள் மனநிலையும் அதை மையப்படுத்தியதாகத்தான் இருக்கின்றன. பெரும்பாலான மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளும் வைத்தியர் அர்ஜுனா எதை சொல்கின்றாரோ அதை மையப்படுத்திய கருத்துக்களைத்தான் பெரும்பாலான மக்கள் எடுத்து வைக்கிறார்கள். எங்களுக்கு பணம் கொடுத்து மருத்துவம் பார்ப்பதற்கான வசதி இல்லாத சூழலில்தான் அரசு மருத்துவமனைகளில் நாம் சிகிச்சை பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கின்ற பொழுது, அங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் போராட்டம் என்கின்ற களத்தில் அவர்கள் வேறொரு கோணத்தில் நிற்கிறார்கள் என்ற செய்தி எங்களை எப்படி மகிழ்வுக்கு உள்ளாக்கும் என்ற கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். இப்பொழுது அரசுக்கு பல மட்டங்களில் இருந்து கேள்வி எழும்பியிருக்கின்றன. அரசு பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறது. அந்த வாக்குறுதிகளில் 10 வாக்குறுதிகளைத்தான் அரசு இதுவரை நிறைவேற்றி இருக்கிறது என்றும், பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை என்கின்ற ஒரு விமர்சனம் இருக்கின்றன. அதுபோலத்தான் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதி அவர்கள் தமிழர்களுடைய தீர்வை மையப்படுத்திய களத்தை எடுப்பார் என்ற செய்திகள் சொல்லப்பட்டு கொண்டிருந்த வேளையில் அமைதியாக வாயில் கொழுக்கட்டையை வைத்துவிட்டேன், அமைதியாக செல்கிறேன் என்று செல்லக்கூடிய ஒரு நிலைமையை எடுத்துவிட்டார். அது இன்று ஒரு விமர்சனமாக மாறிக்கொண்டு இருக்கின்றன. இந்த சூழலில் வைத்தியர்களுடைய போராட்டமும் அரசு மீது கடுமையான விமர்சனங்களை எழுப்பியிருக்கிறது. போராட்டம் நடத்தக்கூடிய அரசு வைத்தியர்களை கூப்பிட்டு பேசக்கூடிய களங்களை இந்த அரசு எடுத்திருக்க வேண்டும், அல்லது போராட்டம் நடைபெறாமல் தடுத்து நிறுத்திருக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் பாதிக்கக்கூடிய விடயங்களில் இந்த அரசு பாராமுகம் காட்டிக்கொண்டு மௌனமாக இருப்பது எதற்கு என்று தெரியவில்லை என்று பெரும்பாலான மக்கள் கடுமையான விமர்சனங்களை வைக்கிறார்கள். வைத்தியர்கள் போராட்டத்தை விட்டுவிட்டு மக்கள் பணிக்காக நாங்கள் செயல்படுகிறோம் என்ற கண்ணோட்டத்தில் அவர்கள் போராட்டத்தை வேறொரு கோணத்தில் எடுத்துக்கொண்டு மக்கள் பணிக்காக அவர்கள் வேலைக்கு திரும்புவார்களா என்கின்ற கேள்வி ஒருபுறம். வைத்தியர் வந்துவிட மாட்டாரா என்ற தவிப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு விடிவை தரக்கூடிய களத்தை அரசு எடுக்குமா என்ற கேள்வி இன்னொரு புறம். தற்பொழுது உள்ள சூழலில் இருபெரும் கேள்விகள் மேலெழும்பி நிற்கின்றன. இந்த இருபெரும் கேள்விகளுக்கான விடைகள் மக்கள் சார்ந்ததாக இருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பாலான மக்கள் எடுத்து வைக்கக்கூடிய கருத்துகளாக இருக்கின்றன. காத்திருப்போம். இன்னும் பல தேடல்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.